அப்போது வயது 16. தனது தோழியுடன் ஷட்டில் விளையாடிக் கொண்டிருந்தார் லட்சுமி. அந்த நேரத்தில் இவர்களை கவனித்துக் கொண்டிருந்த யாரென்றே தெரியாத 2 நபர்கள் லட்சுமியை பார்த்து, நீ யாரு பொண்ணுமா என்று கேட்டார்கள். இதை சற்றும் எதிர்பாராத லட்சுமி சற்று முறைப்போடு, நான் எங்க அம்மா பொண்ணு என்று படார் என்று சொன்ன பதிலை அவர்களும் எதிர்பார்க்கவில்லை. பிறகு விளையாட்டை முடித்துவிட்டு தன் வீட்டிற்கு செல்ல முற்பட்ட போது அந்த 2 நபர்களும் தன்னை பின்தொடர்ந்து வருவதை கவனித்த லட்சுமிக்கு மனதிற்குள் ஒரு பயம் தொற்றிக் கொண்டதை. நான் பேசியதை அவர் தவறாக எடுத்திருக்க கூடுமோ என்ற பயத்தில் தனது நடையின் வேகத்தை கூட்டினார். இப்படி வீடு வரைக்கும் பின்தொடர்ந்து வந்த அந்த நபர்களை பார்த்து, நீங்கள் யார், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் லட்சுமி. நீ ஒன்றும் பயப்பட தேவையில்லை, நீ உன் அம்மாவை கூப்பிடு, அது போதும் என்றார்கள். உள்ளே இருந்து அம்மா வந்ததும் அந்த நபர்களை பார்த்து, அடடா நீங்களா, வாங்க வாங்க என்று அவர்களை மிகவும் பரிச்சயத்துடன் உபசரிப்பதை கண்ட லட்சுமிக்கு போன உயிர் திரும்பி வந்ததைப் போல பெருமூச்சு விட்டார். வந்தவர்கள் இருவரும் ஒருவர் திரைப்பட இயக்குனரும் இன்னொருவர் மிகப்பெரிய எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்களும் ஆவார்கள். ஐயோ, இது உங்க பொண்ணுன்னு தெரியாம நாங்க வீடு வரைக்கும் வந்துட்டோம், அதனால் என்ன, நீங்கள் வந்த விஷயத்தை கூறுங்கள் என்று பதிலளித்தார் லட்சுமியின் தாயார் அவர்கள். எங்களுடைய அடுத்த புது படத்திற்கு உங்கள் பொண்ணை நடிக்க வைக்கலாம் என்று கேட்டு வந்திருக்கும், அதற்கு உங்கள் அபிப்பிராயம் என்ன என்று கேட்டார்கள். ஐயோ, நடிப்பெல்லாம் எங்களோட மட்டும்தாப்பா, அவளுக்கு நடிக்கவும் தெரியாது, அவளுக்கு சினிமா ஆசையும் கிடையாது, எங்களுக்கும் அவளை சினிமாவில் நடிக்க வைக்கணுன்ற ஆசையும் இல்லை, அவ லாயர் ஆகணும் இல்லைன்னா IPS ஆகணும் அப்படின்ற ஒரு லட்சியத்தோட தான் இருக்கு. இப்படி பெற்றோர்கள் சொன்னதை கேட்ட லட்சுமிக்கு ஒரே கோபமாக வந்தது. ஏனென்றால் லட்சுமியை லாயரும் ஆக வேண்டாம், IPSம் ஆக வேண்டாம், படிப்பை முடித்துவிட்டு கல்யாணம் பண்ணி குடும்பம் குட்டி என்று ஒதுங்கிக்கொள் என்று என்னிடம் கட்டளையிட்ட இந்த பெற்றோர்கள் இவர்களிடம் இப்படி பேசுகிறார்களே என்று மனதிற்குள் எழுந்த கோபத்தை அடக்கி கொண்ட. இருந்தாலும் வந்தவர்களும் விடுவதாக இல்லை. நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள், உங்களுக்கு யோசிப்பதற்காக நாங்கள் கால அவகாசம் தருகிறோம் என்று சொல்லி புறப்பட்டார்கள். அன்று இரவு முழுவதும் லட்சுமிக்கு உறக்கம் வரவில்லை. எப்படியும் இந்த அப்பாவும் அம்மாவும் என்னோட ஆசையை நிறைவேற்ற போறது இல்லை, என்னை லாயராகவும் விடமாட்டார்கள், ஒரு IPS ஆகவும் விடமாட்டார்கள், யாருக்காவது கழுத்தை நீட்ட வைத்து என்னை அடுப்புத வைத்து தொட்டிலையும் ஆட்ட வைப்பார்கள், அதற்கு பேசாமல் நடிக்கவே போய்விடலாமே என்று மனதை அங்கும் இங்குமாக அலைய விட்டு கொண்டு புரண்டு புரண்டு படுத்துக்கொண்டு விடியும் பொழுதுதான் கண்ணயர்ந்தாள். தூக்கத்தை முடித்துக் கொண்டு கண் விழித்ததும் நேராக அம்மாவிடம் சென்றாள். அம்மா, நான் நடிக்கலாம் என்று முடிவு பண்ணியிருக்கேன் என்று சொல்ல, இது என்னடா கூத்து, அப்ப லாயர் IPS இதெல்லாம்? அம்மா, கடுப்பேத்தாதம்மா, நீ எப்படி மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு ஒருத்தன் பின்னாடி என்ன நீ துரத்தி விடத்தான் போற, அதுக்கு பேசாம நான் சினிமாவிலே நடிச்சிட்டு போறேம்மா. இப்படி லட்சுமியின் பெற்றோர்கள் மனசில்லா மனசோட சம்பந்தப்பட்டவர்களுக்கு இந்த விஷயத்தை தெரிவித்ததும் பறக்க பறக்க தாமதமின்றி ஓடி வந்தார்கள் அந்த இருவர். வந்தவர்களிடம் லட்சுமி முதலில் கேட்ட கேள்வியே, எனக்கு எவ்வளவு சம்பளம் கொடுப்பீர்கள் என்று. அதற்கு அவர்கள் 2000 ரூபாய் என்றார்கள். அந்த 1968 காலகட்டங்களில் இந்த 2000 ரூபாய் என்பது எவ்வளவு பெரிய தொகை என்று நம்மளால் யூகிக்க முடியும். எனக்கு 2500 ரூபாய் வேண்டும் என்று கேட்டார் லட்சுமி. அதற்கென்ன, எடுத்துக்கோ என்று தயக்கமின்றி பதில் சொன்னார்கள் வந்தவர்கள். ஆஹா, இதை தெரிந்திருந்தால் 3500 கேட்டிருக்கலாமே என்று மனதிற்குள் ஏங்கினாலும் அதை வெளியே காட்டிக்கொள்ளவில்லை லட்சுமி. இப்படித்தான் 1968ஆம் ஆண்டு எழுத்தாளர் ஜெயகாந்தன் எழுதிய ஜீவனாம்சம் என்ற திரைப்படத்தின் கதாநாயகியானார் லட்சுமி. ஒரு சினிமா பாரம்பரியம் உள்ள குடும்பத்திலிருந்து நடிக்க வந்தவர் நடிகை லட்சுமி அவர்கள். இவருடைய தாத்தா, தந்தை, தாய் அனைவருமே ஊமைப்பட காலகட்டங்களில் இருந்து சினிமா துறையில் பணிபுரிந்து வந்தவர்கள். இவருடைய தந்தை வரதராவ் அவர்கள் ஆந்திர மாநிலம் நெல்லூரை சேர்ந்தவர். இவருடைய தாய் குமாரி ருக்மணி அவர்கள் தஞ்சாவூரை சேர்ந்த தமிழ் பெண் ஆகும். 1945ஆம் ஆண்டு ஸ்ரீ வள்ளி என்ற தமிழ் புராண படத்தில் வள்ளியாக நடித்தவர் இவருடைய தாய் குமாரி ருக்மணி அவர்கள். இதே படம் 1961ஆம் ஆண்டு திரும்பவும் ரீமேக் செய்யப்பட்ட போது அதில் வள்ளியின் குழந்தை கதாபாத்திரத்தில் வரும் ஒரு குழந்தை நட்சத்திரமாக லட்சுமி நடித்திருப்பார். அதன் பிறகு 1968ஆம் ஆண்டு பிப்ரவரி 6ஆம் தேதி அன்று ஜீவனாம்சம் என்ற திரைப்படத்தில் கதாநாயகியாக முதலாக கல்பதித்தார். இந்த படம் முடிந்து 6வது நாளை ஒரு தெலுங்கு படத்திலும், அதை முடித்த மறு வாரத்திலே ஒரு கன்னட பட வாய்ப்புகளும் இவரது கதவை தட்டியது. இப்படி பரபரப்பாக படங்களில் நடித்துக் கொண்டிருந்த தன்னுடைய இளம்
இளம் வயதிலேயே இவருடைய பெற்றோர்கள் தன் மகளின் பாதுகாப்பு கருதி பாஸ்கர் என்ற ஒரு நபரை இவருக்கு திருமணம் செய்து வைத்தார். இந்த திருமணம் 1969ஆம் ஆண்டு இவருடைய 17வது வயதில் நடந்தது. ஆனால் அந்த திருமண வாழ்க்கை என்பது ஒரு வருடம் கூட நீடிக்காமல் சட்டப்படி விவாகரத்து பெற்று கையில் கை குழந்தையுடன் கணவர் வீட்டை விட்டு படியிறங்கினார் நடிகை லட்சுமி அவர்கள். அந்த குழந்தைதான் இன்றைய திரை நட்சத்திரம் நடிகை ஐஸ்வர்யா அவர்கள். இப்படி பால் மனம் மாறாத பச்சிளம் குழந்தையை கையில் வைத்துக் கொண்டே சிரமங்களை தாங்கிக் கொண்டுதான் பல மொழி படங்களில் படு பிஸியாக வலம் வந்து கொண்டிருந்தார் நடிகை லட்சுமி அவர்கள். அதன் பிறகு 1974ஆம் ஆண்டு சட்டக்காரி என்ற ஒரு மலையாள திரைப்படம் இவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையாக அமைந்தது. இந்த திரைப்படம் பல மொழி படங்களில் ரீமேக் செய்யப்பட்டது. இந்த திரைப்படம் ஜூலி என்ற பெயரில் ஹிந்தியில் ரீமேக் செய்யப்பட்ட போது அதிலும் இவரே கதாநாயகியாக நடித்தார். இந்த திரைப்படத்தின் மூலம் கேரள மாநிலத்தின் சிறந்த நடிகைக்கென பிலிம்வேர் அவார்ட் மற்றும் வங்காள மொழியில் இருந்து கிடைத்த ஒரு சிறப்பு விருதாலும் இவர் கௌரவிக்கப்பட்டார். இந்த சட்டக்காரி என்ற படத்தில் நடிக்கும் பொழுது இவருடன் இணைந்து நடித்த மோகன் சர்மா என்ற மலையாள நடிகரை 1985ஆம் ஆண்டு மறுமணம் செய்து கொண்டார். இந்த திருமண வாழ்க்கை 5 ஆண்டு காலம் நீடித்தாலும் பிறகு வந்த பல கருத்து வேறுபாடுகளால் இந்த திருமண வாழ்க்கையும் கசந்து போய் இவரையும் விவாகரத்து செய்து கொண்டார். நடிகர் மோகன் சர்மாவுடன் இணைந்த திருமண வாழ்க்கையில் குழந்தைகள் ஏதும் பிறக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இருந்தாலும் இதே சட்டக்காரி என்ற திரைப்படம் தெலுங்கில் ரீமேக் செய்யப்பட்ட போது 1975ஆம் ஆண்டு ஆந்திர மாநிலத்தின் சிறந்த நடிகைக்கான விருதை தட்டி சென்றார். மட்டுமல்லாமல் 1974 சட்டக்காரி என்ற படத்திற்காகவும் 1975 சலனம் என்ற மலையாள திரைப்படத்திற்காகவும் 1976ஆம் ஆண்டு மோகினியாட்டம் என்ற திரைப்படத்திற்காகவும் மலையாள மாநிலத்தின் பிலிம்ஃபேர் விருதுகளை 3 ஆண்டுகள் தொடர்ச்சியாக கைப்பற்றினார். பிறகு 1977ஆம் ஆண்டு இயக்குனர் பீம்சிங் இயக்கத்தில் சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற தமிழ் திரைப்படத்தின் மூலம் அந்த ஆண்டின் மிகச்சிறந்த நடிகைக்கான தேசிய விருதை தட்டிச் சென்றார். இதை தவிர மீண்டும் 1978ஆம் ஆண்டு பந்துலுமா என்ற ஒரு தெலுங்கு திரைப்படத்திற்காக ஆந்திர மாநிலத்தின் சிறந்த நடிகைக்கான விருதும் மற்றும் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் என்ற ஒரு தமிழ் திரைப்படத்திற்காக அன்றைய ஆண்டின் சிறந்த நடிகைக்கான தமிழ் மாநில விருதையும் பெற்றுக் கொண்டார். இவருடைய திரை வாழ்க்கையில் மிகச் சிறப்பு என்னவென்றால் ஹிந்தி மொழியை தவிர்த்தால் மற்றபடி அனைத்து தென்னிந்திய மொழி படங்களிலும் ஒரே மாதிரியான மார்க்கெட் நிலவரத்தோடு தன்னுடைய கம்பீரமான திரைப்பயணத்தை தக்க வைத்துக் கொண்டவர். இப்படி திரையுலகில் எவ்வளவுதான் விருதுகளை வாங்கி குவித்திருந்தாலும் ஒரு வருத்தம் மட்டும் இவருடைய மனதை எப்போதுமே கீறிக்கொண்டே இருந்தது. அது என்னவென்றால் ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு மட்டும் நான் கொடுத்து வைக்கப்படாத ஒரு துரதிருஷ்டசாலி ஆகிவிட்டேனே என்பதுதான். இப்படி 1988ஆம் ஆண்டு என்னுயிர் கண்ணம்மா என்ற படத்தில் நடித்துக் கொண்டிருந்த போது அந்த படத்தின் இயக்குனர் சிவச்சந்திரன் அவர்கள் மீது மனரீதியாக ஒத்து போய்விட வாழ்க்கையில் மிகவும் துணிச்சலோடு 3வது திருமணத்திற்காக இது அமைந்தாலும் அமையாவிட்டாலும் இதுதான் என் கடைசி வாழ்க்கை என்ற முடிவோடு தைரியமாக தன்னை மீண்டும் ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுத்தி கொண்டார். இயக்குனர் சிவச்சந்திரன் அவர்கள் பல படங்களில் கதாநாயகனாகவும் வில்லனாகவும் பல படங்களில் துணை கதாபாத்திரங்களாகவும் ஏற்று நடித்துக் கொண்டு வந்தவர். இவரது சுதேசம் என்பது கோவை மாநகரத்தின் வாழ்பாறை ஆகும். இவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் குடும்பத்தினரோடு அளப்பரிய நட்புக்குரியவர். இதனாலேயே இவர் இயக்கிய பல படங்களிலும் நடிகர் பிரபு அவர்களை கதாநாயகனாக நடித்திருப்பார்கள். இயக்குனர் பாரதிராஜா இயக்கிய கிழக்கே போகும் ரயில் படத்தில் கதாநாயகனாக நடிக்க இவரை தான் முதலில் அழைத்தார்கள். ஆனால் அப்போது இருந்த சூழ்நிலையில் இவர் அமெரிக்கா செல்ல வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்ததால் அந்த பட வாய்ப்பை கை நழுவ விட்டு அமெரிக்கா பயணமும் ரத்தாகி போனதை இந்த படத்தில் நடிக்க முடியவில்லையே என்ற வருத்தம் இன்றளவும் அவர் மனதில் இருக்கிறது. இவர் தோற்றத்தில் மிகவும் அழகானவர், உள்ளத்தில் மிகவும் அன்பானவர். நடிகை லட்சுமி அவர்கள் ஒரு மகளுக்கு தாயாக இருந்தாலும் அவர்களை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டு அந்த 38 வருடங்களுக்கு மேலாக எந்த ஒரு மனக்கசப்புக்கோ கருத்து வேறுபாடுகளுக்கோ இடமின்றி மகள் ஐஸ்வர்யாவை தவிர இன்னொரு பெண் குழந்தையையும் தத்தெடுத்து மிகவும் சந்தோஷத்தோடு காலங்களை கடந்து வருகிறார். நமது நாட்டின் கலாச்சாரத்தின் மீதும் பண்பாட்டின் மீதும் மிக பெரிய மதிப்பை வைத்திருந்த நடிகை லட்சுமி அவர்களுக்கு சொந்த வாழ்க்கையில் அதை கடைபிடிக்க மிகவும் சிரமங்கள் ஏற்பட்டாலும் துணிச்சலாக எடுத்து அவருடைய 3வது
இரண்டாவது திருமணத்தில் அவருடைய வாழ்க்கையை அவர் நிலைநிறுத்தி கொண்டார். இவர் நடிகர் சிவகுமார் அவர்களுடன் மட்டும் 18 படங்களில் ஜோடியாக நடித்து முடித்தவர் மற்றும் 1970 காலகட்டங்களில் சுவாமி ஐயப்பன் என்ற திரைப்படத்தில் மோகினியாக நடித்ததற்காகவும் மற்றும் சம்சாரம் அது மின்சாரம் என்ற திரைப்படத்தின் கதை மிகவும் பிடித்து போன காரணத்திற்காகவும் பிரதிபலன் என்று எதுவுமே வாங்காமல் நடித்து கொடுத்தவர். இத்தனை காலங்கள் ஆகியும் அழகும் இளமையும் தன்னுடனேயே ஒட்ட வைத்துக் கொண்டிருக்கும் நடிகை லட்சுமி அவர்களுக்கு இன்னும் பல சாதனைகள் புரிய காலம் கனியட்டும்.